கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரகாசம். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். என்னுடைய சாட்சின்னு, நான் ஆக்சுவலாக ரோமன் கேத்தலிக்கு. நான் இந்த இடத்துக்கு பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஐயாவுடைய ஜபத்துக்கு, சேமம் உபவாச கூட்டத்துக்கு வரேன். கடந்த வருஷம் முழுமையாக வந்துட்டு இருந்தேன். சகோதரி ஜெபித்திருக்காங்க. நான் வேலை செய்கிற வேலை என்னன்னா ரியல் எஸ்டேட், மனை விற்பனை பண்ணுவது. நான் ஒரு 15 வருஷமாக வேலை செய்கிறேன். இப்போ சமயத்தில் ஒரு நிறுவனத்தில் போனேன். எனக்கு சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் வேலை பார்த்திங்கன்னா, எனக்கு போன வருஷத்தில் ஒரே ஒரு சேல்ஸ் மட்டும் ஒரு நபர் வாங்கி கொஞ்சம் அற்ப பணம் வந்தது. ஆனால் வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வருமானம் இல்லை. நான் தொடர்ந்து இங்கே சேமம் மீட்டிங்க்கு வருவேன். ஐயாவுடைய மங்களவார்த்தை கேட்பேன். இங்கே சகோதரியோடு ஜெபம் பண்ணேன். என் மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறோம், பத்திரிக்கையை தின்னு கொடுத்தேன். பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருமணத்தை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலிருந்து திருமணத்துக்கு வந்தாங்க. திருமணம் எங்கே நடந்ததுன்னா, இங்கே ஈசிஆரில் ஒரு ரிசார்ட்டில் நடந்தது. 16 வகை உணவு போகிற அளவுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இப்போ கர்த்தர் என் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். நன்றி. என் பேர் பேபி. நான் பிடிசிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக கால் வலி. ஒவ்வொரு மாதமும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிடுவேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நரம்பு வீக்காக இருக்கிறதுக்கு நரம்பு மாத்திரையும் வலி மாத்திரையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு மாதமும் மாதம் 800 1000 செலவுது. ஏசப்பா, நான் இனிமேல் போக மாட்டேன், நான் ஜபத்திலே இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ காலையில் ஆனால் மங்கள வார்த்தை கேட்பேன். அப்போ ஐயா சொன்னாங்க, யார் யாருக்கு வலி இருக்குது, யார் யார் ஊரல் சுகம் கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தேங்காய் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் விசுவாசம் பெரியுது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்போ நான் தேங்காய் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா எங்கெங்கே ஊரல் வலி இருக்குதோ நீங்கள் அதை சுகம் கொடுங்கன்னு சொல்லி ஐயா சொல்லி ஜபிச்சாங்க. ஐயா சொன்னாங்க, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா நான் விசுவாசத்தோடு போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை ஜோம் பண்ணி போட்டேன். அதே மாதிரி காலையில் எழுந்துக்கிறேன், அந்த நரம்பு இழுத்தது விட்டுருச்சு. அப்போ இந்த எண்ணெய் போட்ட பிறகு இது வரைக்கும் கடவுள் கிருபையில் அந்த நரம்பு வலி இல்லை, கால் வலி இல்லை, நல்ல சுகத்தோடு நடந்து வந்தேன். இல்லை கொஞ்சம் தூரம் வருவேன், எனக்கு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, கால் நரம்பு பிடிச்சிக்குவோம், வலி தாங்க முடியல, இந்த படிக்கட்டு கூட ஏற முடியாது. இன்னைக்கு கடவுள் எனக்கு கிருபையாக எனக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய இனிய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலும் ஆண்டவர் எல்லாரிடத்தில் நம்ம கிட்ட பேச போறார் அநேக காரியங்கள். இன்னைக்குள்ள மெசேஜுடைய தலைப்பு என்னன்னா, அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நம் தேவன் அப்படி உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான், என் ஆண்டவர் வாக்கு மாறாத. நம்ம ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்கள் தடைப்பட்டு இருந்தா, இன்னும் நடக்காம இருந்தா, அதை குறிச்சு நீங்க கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளால இன்னும் உயிர் ஓடிட்டு இருக்குதா, அப்போ இன்னும் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டமோ வாக்குத்தத்தங்கள் அவர் நிறைவேற்றாம உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. He will do it for you at the right time. Amen. So அந்த விசுவாசத்தோட நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம்?
ஏமென். நிறைய பேர் இருக்கீங்க. சில பேருக்கு இன்னும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இன்னும் தாமதமாயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எந்த சிக்கல்ல இருந்தாலும், எந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில தாமதமாயிருந்தாலும், எதுக்காக நீங்க ரொம்ப நாளா போராடி ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றார், என்ன நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னோட அதுல இருக்கிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் வேதத்துல ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இவரும் இதே போலதான் மாம்சத்துல பலவீனம் அடைஞ்சார். ஆனா ஆவியில உற்சாகமாக நிறைய முயற்சிகள் அவர் எடுத்துக்கொண்டு ட்ரை பண்ணி ஆனா எல்லாத்துலயும் கடைசி அவர் மாம்சத்துக்கு இடத்தை கொடுத்தனால அவர் ஃபெயில் ஆகி கடைசியாக மீண்டும் ஆண்டவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் அழைத்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளால பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். ஸோ இவர் யாருன்னா அவர் பேதுரு. ஸோ எடுத்து வாசிப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதே அதிகாரத்துல 10வது வசனத்தும் 11வது வசனத்தை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சோ இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, பேதுரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார், ஒரு மீனவராக அவர் இருந்தார். மீன்களை பிடிக்கவும் அதை விற்கவும், அதுதான் அவருடைய காலிங். அவர் நினைச்சிட்டு இருந்த காலிங் அவர் லைஃப்ல. ஸோ இந்த வியாபார பணியில ஒரு நாள் அவர் தொடர்ந்து சீக்குள்ளால போய் கலிலி சீல அவர் படகை எடுத்துட்டு போயிருந்தார் இரவுல. ஆனா போன அந்த நாள்ல அன்னைக்கு ஒரு மீன் கூட அவருக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் அங்க இருந்து கடந்து திரும்ப அவரும் ஜானோ ஜேம்ஸ் யாரெல்லாம் இவங்க கூட இருந்தாங்களோ எல்லாரும் திரும்ப வந்திருக்காங்க. அந்த காலியான அந்த நெட்ஸ் அவங்க கழுவி கொண்டிருக்கிற அந்த வேலையில இயேசு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப திடீர்னு என்ன நடக்குது, ரொம்ப கூட்டம் நெருக்கம் ஆயிட்டே இருந்தனால இவர் அந்த சீஷோர் பக்கத்துல நின்றுட்டே இருந்தனால, சரி நம்ம இன்னும் அந்த ஜனங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அங்க இந்த காலியான படகுல அவர் போய் ஏறி நின்னாராம். அந்த பேதுருடைய படகுல போய் இவர் ஏறி நின்று இருக்கார். அங்க இருந்துட்டு அவர் பிரசங்கத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றார், அவர் பேதுருவை பார்த்துட்டு, இப்போ பேதுரு நீ போய் அங்க போய் திரும்பியும் நீ மீனை பிடித்துட்டு வான்னு அவருக்கு ஒரு கட்டளை. உடனே இவர் சொல்றாரு, நாங்க இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம், கிடைக்காதனாலதான் வந்துட்டோம், இந்த டைம் சான்ஸே இல்லை போனாலும். ஆனாலும் அவர் சரி நீங்க சொல்றனால நான் போறேன்னு அவர் போய், என்ன ஒரு அதிசயம் அங்க நடக்குதுன்னா, இது வரைக்கும் பிடிக்காத அளவுக்கு அத்தனை மீன்களை இவரும் யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்களோ பிடித்துட்டு திரும்ப வந்தாங்களா. திரும்ப வந்தோடனே இவருக்கு புரிஞ்சிச்சு, இவர் சாதாரண மனுஷன் அல்ல, இந்த இயேசு வேற ஒரு ஹி இஸ் சூப்பர் நேச்சுரல் பர்சன் தெரிஞ்சோடனே அவர் முதல்ல என்ன சொல்றாரு, 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க ஆண்டி. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீர் என்னை விட்டு போக வேண்டும். சோ இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை தேடி போகல, இயேசுவை தேடி போகல, இயேசுதான் பேதுரை தேடி வராரு. ஆனா இவர் அவர் மாம்சத்துல இந்த அதிசயத்தை பார்த்தோன்னே இதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவர் யார்கிட்ட, இயேசு அவரை தேடி வந்த இயேசு இடத்தில் இவர் என்ன சொல்றார், நீங்க என்னைய விட்டு போயிருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு இவரே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வாயால அது என்ன பண்றாரு, அதுதான் மாம்ச கிரியை. ஏமேன். இவர் இந்த வேலையை பண்ணிட்டு சொல்றாரு. உடனே ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றார், அது அடுத்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாகிறபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கும் கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இனி
இனியிலிருந்து நீ மனுஷனை பிடிக்கிறவராய் நீ இருப்பார். ஸோ முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. ஹalleluya. ஸோ நம்ம முதல்ல அங்க வாசித்ததும் நம்ம என்ன வாசித்தோம்? பயப்படாதே. ஆமென். கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே, உன்னை மீட்டு கொள்ளவும் உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன்னு ஆண்டவர். அப்படிதான் ஆண்டவர் பேதுருவை முதலாக சந்திச்சார். ஹalleluya. சந்திச்சோன்னே இவர் மாம்சத்துல பயந்து போனனால, இவ்வளோ பெரிய அதிசயத்தை பார்த்து பயந்து போனனால இவர் உடனே என்ன சொல்றாரு? என்னை விட்டு நீங்க போயிருங்க. ஆனா ஆண்டவர் அவர் பிள்ளையை அழைத்த பிறகு நான் உன் கூட தான் இருப்பேன். ஹalleluya. அதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஸோ அவர் உடனே என்ன சொல்றார்? இது வரைக்கும் நீ மீன்களை பிடிச்ச ஒரு மனுஷனாக நீ இருக்கிற, ஆனா இனி நீ மனுஷர்களை பிடிக்கிற ஒரு மீனவனாக நீர் மாற போறார். ஹalleluya. அதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? பயப்படாதே. ஆமென். பயப்படாதே, இனி நீர் மனுஷர்களை பிடிக்கிற ஒரு மீனவனாக நீர் மாற போற. ஹalleluya. ஸோ இதை கேட்டோன்னே தான் அங்க என்ன சம்பவம் நடக்குது? இந்த மீனவர்கள் எல்லாரும் பேதுரு, ஜேம்ஸ், ஜான் எல்லாருமே எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரே அவங்க பின்தொடர்ந்து போறாங்க. ஹalleluya. ஆண்டவருடைய சீஷராக அவங்க பின்தொடர்ந்து போறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்? மாம்சத்துல இந்த உற்சாகம் அவங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் ஆவியில அவங்களுக்கு உற்சாகம் வந்துருச்சு இதை பார்த்தோன்னே. ஆமென். ஸோ இது வந்தோடனே அவங்க உடனே சரி ஆண்டவருக்கு பின்மால நம்ம போகலாம். ஸோ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு, நீங்க மனுஷர்களை பிடிக்க போறீங்கன்னு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்துட்டாரு. பயப்படக்கூடாதுன்னு அவர் கொடுத்துட்டாரு. இந்த 2 வாக்குத்தத்தத்தை வச்சு பேதுரு ஓடினாரா இல்லையான்னு தான் நம்ம சில சம்பவங்களை கொடுத்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போனோம். ஸோ முதல் சம்பவம் என்னவென்றால், எடுத்து வாசிப்போம். மத்தேயு 14வது அதிகாரத்துல 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஆமென். சோ இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஆண்டவரும் சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து 5000 பேருக்கு பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் இனி நான் கொஞ்ச நேரம் நான் போய் தனியா ஜோம் பண்ணிட்டு வரேன்னு ஆண்டவர் என்ன சொல்றார்? சீஷர்கள்ட்ட நீங்க எங்க முன்பாக போங்க, அந்த படகை எடுத்துட்டு நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு உங்களை ஜாயின் பண்ணிடுறேன்னா அவங்களும் படகை எடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. ஆண்டவர் ஜெபிச்சு முடிச்ச பிறகு அவர் அந்த படகை தேடி அவர் தண்ணீர்ல நடந்து போற ஒரு சம்பவம் இங்க நடக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து இதுல தண்ணீர்ல நடந்து போற அந்த வேலையில என்ன நடக்குது? இதை பார்த்தோன்னே அந்த சீஷர்கள் பயந்து போயிடுறாங்க. இது ஒரு பெய்யா ஏதோ வருது இங்க இருந்து, ஒண்ணுமே இமேஜ் இருட்டுல நடக்கிறனால அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கிட்ட நெருங்கினோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே. ஸோ அந்த குரல் சொன்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது இயேசுதான். இதை கேட்டோடனே பேதுருக்கு அந்த உற்சாகம் வருது. வாவ், இயேசு தண்ணீர்ல நடந்து வர்றார், எனக்கும் எந்த அனுபவம் வேணும்னு அவர் திரும்பியும் எதுல ஆசைப்படுறாரு? ஆவியில அவருக்கு அந்த உற்சாகம் வருது. இல்ல நம்மளும் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உடனே ஆண்டவர் சந்தோஷமா, சரிவா நீயும் வா, அதுல தண்ணீர்ல நடக்கிறதுக்கு உனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இவர் சந்தோஷம். எல்லா சீஷர்ஸ்க்கும் இருந்தாங்க. ஆனா யாருக்கு ரொம்ப அந்த உற்சாகம் இருந்துச்சுன்னா பேதுருக்கு தான். ஸோ பேதுரு தண்ணியில ஒரு அடி எடுத்து வச்சார், 2 அடி எடுத்து வச்சா, உடனே அவர் மாம்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. என்ன மாம்சம்? உடனே அந்த சுற்றில இருக்கிற காற்றையும் இருட்டையும் அந்த தண்ணீர் ரோல் ஆறது இது அதுன்னு பார்த்து அவர் முன்பாக இருந்த இயேசுவை மறந்து விட்டு அவர் என்ன ஆக ஆரம்பிச்சது? பயத்துல அவர் மூழ்க ஆரம்பிச்சோடனே இயேசுவே என்னை காப்பாத்துகன்னு சொன்னோடனே ஆண்டவர் அவர் கரத்தை நீட்டி இவரை மீட்டு எடுக்கிறார். ஸோ இதுல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, நீங்க நல்லா கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? பேதுருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆவியில அந்த ஆசை இருக்கு, நானும் இயேசுவை போல நடக்கணும்னு. இயேசுவோட தான் இவர் நடக்கிறாரு. ஆனா சுற்றில இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோன்னே மாம்சத்துக்கு இடத்தை கொடுத்துட்டு கூட அவர் சிருஷ்டித்த தேவனே அவர் மறந்து
சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு அவர் இடத்தை கொடுத்துடுறார். உலக சூழ்நிலைக்கு, அந்த சமுத்திரவுடைய சூழ்நிலைக்கு அவர் இடத்தை கொடுத்தோன்னே, பயத்தின் ஆவிக்கு அவர் இடத்தை கொடுத்தோன்னே, அந்த விசுவாசத்தை அவர் இழந்தனால, அந்த மாம்சத்துல அவர் விழுந்தனால என்ன நடக்குது? அந்த தண்ணீருக்குள்ளால அவர் மூழ்கிறார். அதுதான் அந்த வசனம். அவங்க ஆவி உற்சாகமாக இருந்தாலும் மாம்சம் பலவீனமானது. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இயேசு அவர் கூட தான் நடக்கிறாரு. அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவரை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதா இவரும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரா. ஆனா அது அவருக்கு பெருசா தோணல. அந்த நேரத்துல அந்த சுற்றில இருக்கிற சூழ்நிலை தான் அவருக்கு பெருசா தோணுனால மாம்சத்துல அவர் விழுந்து விட்டார். ஒருவேளை அவர் உற்சாகமாக அந்த ஆவியில இருந்த பெலன்ல அவர் ஓடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் ஓடி அதுல அழகா டிராவல் பண்ணி எந்த டைம் ஆண்டவர் படகுல ஏறோ அவர் கூட அவர் ஏறி இருப்பாரு. ஆனா இவர் மாம்சத்துக்கு இடத்தை கொடுத்தனால அந்த இதுல அவருக்கு ஒரு வெக்கம், ஒரு அவமானம் தான் அங்க நடந்துச்சு. நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த படகுல ஏறின பிறகு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன நீ இவ்வளோ அவிசுவாசமானவனா இருக்கிறியேன்னு அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா சுற்றிலவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, பெருசா எடுத்து நீ ஸ்டெப் எடுத்து வச்ச, என்ன நீ உனக்கு கேவலம் அசிங்கம் என்னெல்லாம் ஜோக் அடிச்சிருப்பாங்க அவரை. அப்படிதான் நம்மளும் அநேக நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு நம்ம சந்தோஷமா அதுல ஓட ஆரம்பிப்போம். ஆனா அதுல சில சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம சந்திக்கும் போது, சில தடைகள் நம்ம சந்திக்கும் போது, சில சோர்வுகள் அதுல வரும்போது நம்ம பின் வாங்கிரும். மாம்சத்துக்கு இடத்தை நம்ம கொடுத்தோடனே அந்த வாக்குத்தத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியாம நம்ம உடைய வாழ்க்கையுடைய அந்த காலிங்ல தாமதம் ஆயிரும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன பார்த்து சொல்றாரு? பேதுருடைய வாழ்க்கையில முதல் அவர் சொன்னது பயப்படாதே. ஆமென். ஸோ நம்ம வாழ்க்கையிலயும் உங்க ஆவி எவ்வளவு உற்சாகமாக இருக்குதோ அந்த உற்சாகத்தை நம்ம மாம்சத்திலயும் நம்ம எப்பொழுதும் அந்த எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பின்வாங்க கூடாது. அந்த அடி நம்ம ஆண்டவருக்குள்ளால எடுத்து வச்ச பிறகு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வேணும். ஆண்டவர் என் கூட நடக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் மேல என் கூட நடக்கிறார். நான் விழுந்தாலும் என்னை மீட்டு கொள்ளுவார். இந்த தண்ணீர் என்னை புரளாதுன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார்? இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவராக கர்த்தர் சொல்கிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு முதல்ல வர காரியம் என்னன்னா பயம்தான். இவ்வளோ கடன் இருக்கு, இந்த ஸ்டெப் நான் எடுத்தோன்னே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எல்லாரும் என்னை நகைச்சிருவாங்களா, எல்லாம் இப்படி ஆயிருமோ, நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் போன்னு சொன்னா தைரியமாக நம்ம போகணும். ஆண்டவர் நில்லுன்னு சொன்னா நம்ம நிக்கணும். நம்ம டிசிஷன்ஸ்ல எடுத்தோம்னா பேதுருவை போலதான் அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பேர் உங்களுக்கு உலகத்தாருக்கு யாருக்கும் உங்க பேர் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது முதலாவது என்ன? அந்த ஆவியில இருக்கிற அந்த உற்சாகத்துக்கு நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்ன பிறகு அதுக்கு உற்சாகமாக நம்ம ஓடணும். ஆமே இயேசுப்பா, நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை ஆண்டவரே மனுஷிகத்தனமாக சுவாமி அநேக நேரத்துல நாங்க உங்க இடத்தில் வாக்குகள் கொடுத்து சுவாமி நாங்க பின்வாங்கி போயிருந்தாலும் அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே மீண்டும் உங்க கருத்தில் எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா பிதாவே, எங்க மாம்சம் ஆண்டவரே அநேக நேரத்துல பலவீனம் அடைகிறனால ராஜா ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க விலகி போயிடுறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா எங்க வாழ்க்கையை மீண்டும் உங்க கருத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை வாழ்க்கை முடிய பரியந்தம் சுவாமி உண்மையாக உம்மை தேடவும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே நீங்க சொல்றதை செய்யறதுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே மாம்சத்துல ஒரு உற்சாகத்தை இன்றைக்கு நீங்க கொடுப்பீராகப்பா. ஒரு புதுமையான அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே எந்தெந்த வாக்கு தத்தங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில தாமதம் ஆயிருந்தாலும் ஆண்டவரே நாங்க பொறுமையோட அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவரே உங்க சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு ஆண்டவரே அந்த பலத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே மாம்சத்துல உற்சாகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, ஆவியில உற்சாகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லாம் பலவீனங்களை நீர் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டதுக்காக உமக்கு நன்றி. சிலுவையுடைய மேன்மை எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்க பின்தொடர்ந்து வரும்போது ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீர் எவ்வளவு ஆசீர்வாதமாக வைக்க போறீர்
அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்பா. அதுல ஆண்டவரே ஒரு குறைபாடு இல்லாம எங்களை அதுல வழி நடத்துவீராகப்பா. பிசாசுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு கிரியைகளும் எங்க பிள்ளைங்களையும் எங்க குடும்பங்களையும் எங்க வேலை ஸ்தலத்திலயும் எங்க படிக்கிற இடத்துல நெருங்காதபடி அப்பா ஒரு அக்னி ஜுவாலை முதலை போட்டி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நீங்க வழி நடத்துவீராப்பா. இந்த உலகத்துல அப்பா இருள விழாதபடி தெளிந்த புத்தியை கொடுப்பீராகப்பா. எங்களை உண்மை போல ஆண்டவரே உங்க வாக்கு தத்துவத்துக்குள்ளால பிரவேசிக்கிறதுக்கு எங்களை இன்றைக்கு ஆயத்தப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை அதுல காத்து கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.